வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது, அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி பலனுடைய எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்னு போது உங்களது ராசியாதிபதி 7 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் போகும். யாருக்குன்னா விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி அந்த ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். பட் என்னன்னா இதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும்ல, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பட் 2ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஒரு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பொருளாதாரத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்குன்னு போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. அது குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்கும். என்ன என் பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி 4இல் அப்படின்போது சொத்துக்கள், ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்கலைங்க அப்படிங்கும்போது அந்த சொத்துக்கள் விற்பனையாக ஒரு பெரும் பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா என்றைக்குமே சனி சுக்கிரன் ஒன்றா இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி குரு. ஸோ 5ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலை. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. யாருக்குன்னு விருச்சிக லக்னமாக செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல்ல இப்போ சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒரு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்கு கொஞ்சம் ஏடாவரமாக பேசியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் எதாவது கிரிமினலாக பண்ண போய் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும். பட் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது திடீர்னு குடும்பத்துக்கு தேவையான பணம் திடீர்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு சூதாடலாம் போயிடாதீங்க. நியாயமாக ரொம்ப நாளாக வர வேண்டிய காசு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான். ஸோ 9இல் பார்த்திங்கன்னா குருவின் பார்வை இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேல்நிலை கல்வி, ஸோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நான் பெரிய லெவலில் போகணும், ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 10லிருந்து 3இல் இருக்கும் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக. இது யாருக்கு வரும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கும் ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வரும். ஸோ நல்ல வழியில் வரதான்றதை பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அது உடன்பாடாக வராது. ஸோ என்னைக்காச்சும் வெளியில் தெரிஞ்சுன்னா அசிங்கன்றதை யோசிக்கணும். நாங்கள் சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா இல்லைங்க சொல்கிறேன். ஆனால் இதுக்குன்னு பழைய பாக்கி ஏதாச்சும் ஒருத்தன் பணம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு டாச் பண்ணி இந்த டைமில் கேட்கும்போது ஒரு பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பணம் வருவாய் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்துடும். இது யாருக்கு நடக்கும்போது விருச்சிக லக்னமாக புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கும். பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல விஷயங்கள் தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஏன்னா இது பார்த்திங்கன்னா பிரார்த்தனை தான் மெயினுங்க. சரி, நம்ம என்ன தான் வேகமாக நான் நினச்சதான் நடக்கும்னு சொன்னாலும் பிரார்த்தனை தான் நம்மை வழி நடத்தி சொல்லும். நமக்கு மேலே ஒரு யூனிவர்சல் பவர் இருக்குது. ஸோ அது எந்த சாமியாக வேணால் இருக்கலாம். நான் இந்த சாமின்னு சொல்ல மாட்டேன், எந்த சாமியாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த சாமியை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரிய லெவலில் வெற்றிகள் உங்களை தேடி வருங்க. சில எந்த மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ என்னென்ன மாற்றலாம், எது ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போடும்போது நமக்கும் ஒரு இன்த்துவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாங்கிறது. ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. லைக்கே போட மாட்டேறீங்க. ஸோ பிடிக்குதுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன்.
நான் வந்து ஒரு காலகட்டத்தில் 1996 97 இந்த காலகட்டம் வச்சுக்கோமே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன். ஒரு ஜெராக்ஸு, ஜாப் டைப்பிங், சைக்கிளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு 1500 பணம் இருந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணு என்கிட்டே சொல்லிச்சு, சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ச்சு. ஸோ நானும் என்ன சொன்னேன், பாருமா ஒரு 2 நாள் பாரு, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். பட் 2-3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, யாரும் வந்து கேட்கல. பட் அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க, பட் அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன். அதுங்க தான் தப்பு நடந்தது. ஏன்னா அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் பாருங்க. அந்த 1500 காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அடிச்சுது. அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் 1.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு. ஸோ ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை வந்து சந்தித்தேன். என்னால் வந்து மறக்கவே முடியல. அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 1500 எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. பட் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ எதனால் இந்த கர்மா எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம், அவங்க தான் கேட்கலையே, நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க வேண்டியது தானே, என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த 1500 கொண்டாந்து கொடுத்துச்சு. அது ஒரு அனாமத்து காசு, கரெக்டு தானே? அந்த பொண்ணு நாணயமாக கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசாச்சு அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? நான் முழு காசையும் எடுத்துச்சு, நான் பட் செலவு பண்ணிட்டேன். அன்றைக்கி இருந்த ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு. பட் அது எவ்வளோ பெரிய பாவம். அதனால் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ங்க. எவ்வளோ பெரிய நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் நான் வெளில வர்றது ஒரு 3-4 வருஷம். இன்றைக்கி நினைக்கலாம், இன்றைக்கி 1.5 லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை. பட் அன்றைக்கி 1996 ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 லட்சங்கிறது பெரிய காசு. அது வந்து விட்டும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, வட்டி, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன். இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கும் போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போது வந்து ஒரு முறை வந்து நானும் என் மனைவி வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு. கிராஸாக பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு கவர் கிடந்ததுங்க. அந்த கவரை பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிப்பாட்டு அந்த கவர் எடுத்தேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது 4 பைக்கு போகுது. எந்த வண்டிக்காரங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நின்றுட்டு இருந்தேன். யாராவது வராங்க. ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதிருக்கு, சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு. மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு 7500 மேலே காசு இருக்குது. ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 1500 நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை. இந்த காசு வேண்டவே வேண்டாம், முதல்ல கொடுத்துருன்றதுக்காக நின்றுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில், ஒரு பழைய பைக்கு, அதை அப்படியே தேடிக்கிட்டே வரா. அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது, அப்படியே கீழே பார்த்துட்டே வரான். அப்புறம் நிப்பாட்டி கேட்டேன், இங்கே வாப்பாடின்னு. என்ன பாடினும் போது, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சார்னு. என்ன கவருனா, இல்லை சேலரி சார் அப்படின்னாரு. சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவரா பேர் சொன்னார். பேருங்க அதில் எழுதினது சுரேஷ்ன்ற எழுதி. அப்புறம் அந்த கவர் கொடுத்துட்டோம். சார் இல்லை சார் பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமாக தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் மேஜிக். ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்த அடுத்த வாரமே எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு. நான் இதுலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன். ஒரு பெரிய போஸ்டிங், லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு பெரிய போஸ்டிங்கு. என்னோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு ஏறுது. நான் வாங்கிட்டு இருந்தது 100 மடங்குன்றது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு க்ரோத்து என்னால் நம்பவே முடியல. அப்போ தான் நினச்சேன், ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது, கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும். ஸோ மற்றவர்கள் காசு, மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி நான் புத்திசாலித்தனமாக அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டேன், அவன் காசு அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த கர்மா வந்து வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்களை வேண்டானே சொல்வேன் நான். ஐயோயோ சாமி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கியாடா. அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு. ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம், இவன் சொத்தை அடிக்கலாம், இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதனால் அவஸ்தைப்பட்டனால சொல்கிறேன் நான். அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும், சில நேரங்கள் வந்து வியாதிகளை கொடுத்துரும். நிறைய வியாதியில் அவஸ்தைப்படுறவங்க, பெரிய பெரிய பணக்காரெலாம் பாருங்களேன், எங்கன்னா ஆட்டையை போட்டுருவான் பெருசாக. அவங்களாம் வந்து அவஸ்தைப்படுறது பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா
பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் காரணம் இந்த கர்மா தான். ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு சொத்து பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.